Hello everyone, I'm Madan Gowri and hello my dear MG squad. நேரமாக ஒரு கேள்வி இந்தியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எந்திரிச்சிட்டு இருக்குது. ஏன் இந்தியாவோட ரயில்வே மினிஸ்டரே ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இந்த பிரச்சனைக்கான இந்த ஒரு விபத்துக்கான ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அண்ட் அது கூடவே இதுக்கு பின்னாடி இருக்கிற கிரிமினல்ஸ் யாருங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்களோ அவங்க தண்டிக்கப்படுவாங்கிறத பேசிட்டு போயிருக்காரு. அப்போ இதுக்கு பின்னாடி யார் தான் இருக்காங்க அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிகாஸ் இதுக்கு பின்னாடி யாராவது இருந்தாங்கன்னா பை திஸ் டைம் ஏதாவது ஒரு தீவிரவாத அமைப்பு கிளைம் பண்ணியிருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு பர்டிகுலர் தீவிரவாத அமைப்பு கிளைம் பண்ணியிருக்கணும். அப்படி யாருமே கிளைம் பண்ணல. பட் இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படிங்கிறது நேரமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக யோசிக்க தோணுது. அதுக்கு எக்ஸாக்ட் நேம் சொல்லணும்னா இது ஒரு சாபோட்டாஜா இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க. சாபோட்டாஜ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரளயமான ஒரு சம்பவம். லைக் இந்த ட்ரெயின் 3 ட்ரெயினை இடிக்க விட்ட மாதிரி ஒரு விஷயத்த வேணுனே யாரோ ஒருத்தங்க அங்க இருக்கிற மெஷினரியில கை வச்சு இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ட்விஸ்ட் தான் இப்போ இந்தியா ஃபுல்லா பேசப்பட்டு இருக்குது. அது எப்படி ஒருத்தங்க நினைச்சாங்கன்னா 3 ட்ரெயினை இடிக்க வைக்க முடியும், யார் கண்ணிலையும் படாம எப்படி ஒரு ஆள் இதை பண்ண முடியுங்கிற ஒரு பர்டிகுலர் கேள்வியை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு ஆங்கிள் தேடணும்னா என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் நம்மளோட ரயில்வே மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறத நாங்க தேடுவோம். கண்டுபிடிச்சிட்டோம்னா ரயில்வே மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, கிரிமினல்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவது நம்ம பார்க்க போறது விஷயம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த வீடியோல ஒரு சோகமான அதே நேரத்தில் ஒரு மிக்சட் இமோஷன்ஸ் கொண்ட ஒரு வீடியோ. ஒரு பையன் உயிரோட இருக்கிறப்போ பிணங்களா மார்கில் போடப்பட்டிருக்கான். மார்ச்சரி மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல, போடப்பட்டிருக்கான். அதுவும் என்னன்னு பார்க்க போறோம். இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்ட ஒரு பையன். எனிவே ஃபர்ஸ்ட்லேருந்தே வர ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவல் நம்பர்ஸ் என்ன நடந்து கிட்டத்தட்ட 3 நாள் ஆயிடுச்சு, டே 3. இப்போ நம்பர்ஸ் என்ன, எவ்வளோ பேர் காயப்பட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் இறந்திருக்காங்க. ஏன்னா எடுக்க பிணங்கள் வந்துகிட்டே இருக்குது. எவ்வளோ பேர் இறந்திருக்காங்க, ஆல்மோஸ்ட் 270 to 290 நம்பர்ஸ் ஒரு வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்குது. அண்ட் காயப்பட்டவங்களோட எண்ணிக்கை 1100 கிட்ட நெருங்கி இருக்குங்கிறது ரொம்ப தலை சுத்த போக வைக்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம். 1000 பேர் கிட்ட காயப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த நடந்த விபத்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கிளியரா தெரிய வருது. முதல் நாள் பார்த்ததை விட 2வது நாள் பார்த்ததை விட 3வது நாள் இன்னும் கிளியர் ஆகும். ஏன்னா ஆஸ் த டஸ்ட் செட்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு தண்ணியில மண்ணு கலந்துருக்கிறப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா குளமா இருந்துச்சுன்னா அது கீழே செட்டில் ஆனதுக்கப்புறம் தண்ணி கிளியர் ஆகிற மாதிரி அந்த உண்மையிலே விபத்து எப்படி தான் நடந்துச்சு நம்மளுக்கு தெரிய வருது. நம்ம முதல்ல சந்தேகிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் குட்ஸ் ட்ரெயின்ல மோதினதுக்கு அப்புறம் இந்த ட்ரெயின் சைட்ல போய் விழுந்திருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு இன்னொரு ட்ரெயின் 3வது ட்ரெயின் மோதி இருக்குன்னு. அது அப்படி கிடையாது, எல்லாருமே சைமல்டேனியஸா நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த சாபோட்டாஜ் அப்படிங்கிற ஆங்கிளும் சைமல்டேனியஸா நடந்தது எப்படிங்கிறதையும் நான் சேர்த்து சொன்னேன்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு சந்தேகிக்கிறாங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விபத்து நடந்த ஒரு பர்டிகுலர் நாள் அன்னைக்கு கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் கிளம்பி வந்துட்டு இருக்குது. வெஸ்ட் பெங்கால்ல இருந்து சென்னையை நோக்கி வந்துட்டு இருக்குது. இந்த ட்ரெயின் வந்துட்டு இருக்கப்போ மேக்ஸிமம் ஸ்பீட்ல வந்துட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் 138 km/h அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப வேகமான ஒரு ஸ்பீடு. கார்ல எல்லாம் 120க்கு மேல போனா பீப் படிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ 138 km ஸ்பீட்ல இந்த ட்ரெயின் வந்துட்டு இருக்குது. இந்த ட்ரெயின் அந்த பஜார் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு ஸ்டேஷன்ல நிக்கிற ட்ரெயின் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் ஸ்பீட்ல வந்துட்டு இருக்குது. இப்போ மதுரை ஜங்ஷன் கிட்ட வரப்போ ஒரு ட்ரெயின் மதுரையில் நிக்க போகுதுன்னா அது ஸ்லோவா வரும். அண்ட் அதே நேரத்தில் மதுரையில் நிற்கிற ட்ரெயின் நீங்க பார்த்தீங்கன்னா சோழவந்தானில் நிற்கணும் அவசியம் இல்லை. அது ஒரு சின்ன ஸ்டேஷன். அந்த மாதிரி இந்த பஜாருங்கிறது ஒரு சின்ன ஸ்டேஷன், அங்கே நிற்காத ஒரு ட்ரெயின். ஓகேவா, கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ஸ்டேட் டு ஸ்டேட் போகிற எக்ஸ்பிரஸ் ரொம்ப கம்மியான இடத்துல தான் நிற்கும். ஸோ ஃபுல் ஸ்பீடில் வந்துட்டு இருக்குது. ஒரு 6:55 அளவில் அப்படி வந்துட்டு இருக்கப்போ இது முன்னாடி ஒரு இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இருக்குது. இங்கே தான் எவனோ ஒருத்தன் வேலையை பார்த்துருக்கான்னு தோணுது. இன்டர்லாக்கிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் இப்போலாம் பிஸியான ஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய ஜங்ஷன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட ட்ராக் திடீர்னு பார்த்தீங்கன்னா கயமையான்னு மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கழிச்சு, ஏன்னா வர்றது 2 ட்ராக் தான் வரும். ஸ்டேஷன் கிட்ட பார்த்தீங்கன்னா திடீர்னு 2 ட்ராக் ஒரு 10-20 ட்ராக்காக மாறும். மறுபடியும் அந்த ட்ராக் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 கிலோமீட்டர் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ட்ராக் தான் போயிட்டு இருக்கும். ஸோ என்ன நடக்குது, இந்த நடுவில் ஒரு ட்ராக் பல ட்ராக்காக போயிட்டு மறுபடியும் பல ட்ராக் ஒரு ட்ராக்காக மாறுதில்ல. இதை தான் இன்டர்லாக்கிங் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பஜார் ஸ்டேஷன் கிட்ட இன்டர்லாக்கிங் ஸ்பேஸ் இருக்குது. ஓகேவா, இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ஃபுல் ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கப்போ இது லூப்புக்கு போகாது. லூப்னா நேரா ஒரு ட்ராக் இருக்குது. இதுதான் இதோட மெயின் ட்ராக். இன்னொரு குட்ஸ் ட்ரெயின் நின்றுட்டு இருக்குல்ல, இப்போ இந்த குட்ஸ் ட்ரெயின் மெயின்ல நின்றுட்டு இருந்துச்சுன்னா இது போக முடியாதுல்ல. ஸோ என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்ஸ் ட்ரெயின் இல்லை அந்த ஸ்டேஷன்ல நிற்கிற ட்ரெயின் இந்த மாதிரி ட்ரெயின் எல்லாம் லூப்ல போட்டு வைப்பாங்க. சைட்ல இந்த ட்ராக்ல இருந்து இன்னொரு ட்ராக் சைடில் போய் அது நிற்கும். இந்த ட்ராக் மறுபடியும் மெர்ஜ் ஆகும். இந்த சைடில் இருக்கிற ட்ராக்ல ஸ்டேஷன்டாக இருக்கக்கூடிய ட்ரெயின்ஸ், அங்கே நிற்கக்கூடிய ட்ரெயின் இதெல்லாம் நின்றுட்டு இருக்கு. ஓகேவா, இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் சைடில் போய் நிற்கக்கூடிய ட்ரெயின் கிடையாது, நேராக போகக்கூடிய ட்ரெயின். ஸோ ஃபுல் ஸ்பீடில் வந்துட்டு இருக்குது. அந்த இடத்துல நிற்காது. இது இன்டர்லாக் ஆகி சைடில் போகணும்னு அவசியம் இல்லை. சேம் ட்ராக்ல போக வேண்டிய ட்ரெயின். ஸோ 138 km ஸ்பீடில் ஃபுல் ஸ்பீடில் வந்துட்டு இருக்குது.
அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்லாக்கிங் அப்படின்னு சொல்கிறதுல முன்னாடி இந்த ட்ராக் வந்து இப்படி போய் சேர்றது இது எல்லாமே வந்து இன்னைக்கு ஆட்டோமேட்டடாக இருந்துட்டு இருக்குது. ஒரு காலத்தில் வந்து ஒரு லிவரை வச்சு இப்படி திருப்புவாங்க. காதல் தேசம் ஏதோ ஒரு படத்தில் பார்த்துருப்போம், நம்ம பழைய படத்தில் கல்லூரி சிலை ஏதோ ஒரு படம், இப்படி பிடிச்சி இருப்பாங்க, ட்ராக் மாறும். இப்போ அப்படிலாம் கிடையாது. சிவாஜி படத்தில் கூட காமிப்பாங்கல்ல, ட்ராக் வந்து இப்படி கையில் காலில் எல்லாம் மாட்டிக்கலாம், அந்த மாதிரி இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே நடக்குது. ஸோ இந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் சொல்றாங்க, STP, ஓகேவா, சிக்னல், ட்ராக் அண்ட் இது பாயிண்டர்ஸ் அப்படிங்கிற மெஷின் வந்து ட்ராக்ல ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பாயிண்டர் மெஷின் வந்து ஆல்ரெடி ஒரு இடத்துல ஒரு வண்டி நிக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா மாற்றி விட்டுரும், ஓகேவா, அந்த இடத்துக்கு போக விடாது. இது ஆட்டோமேட்டிக், ரோபோட் வந்து ஃபெயில் ஆகாது. இது வந்து மெஷின், ஓகேவா, மெஷினில் வந்து சென்சார்லாம் வச்சு ப்ராப்பராக பக்காவாக ஆட்டோமேட்டடாக இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற 7000 ஸ்டேஷனில் ஆல்மோஸ்ட் 6000 ஸ்டேஷனில் வந்து இது ஃபிட், ஓகேவா, பர்ஃபெக்டாக இருக்குது. விபத்து நடக்காதுங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆட்டோமேட்டிக்காகவே இது நடந்துடும். ஆனால் இந்த ட்ரெயின் ஃபுல் ஸ்பீடில் வந்துட்டு இருக்கப்போ அந்த சிக்னல், அதாவது கம்ப்யூட்டரை வந்து யாரோ மேங்கிள் பண்ணியிருக்காங்க. அந்த பாயிண்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வந்து ட்ராக்கை மாற்றி விட்டுருக்குது. எதனால மாற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிக்னல் வந்து மெயின் ட்ராக்ல போகிறதுக்கு பதிலாக லூப் ட்ராக் போகிறதுக்கு வந்து மாறி இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த பாயிண்டர் டிவைஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ராக்கை மாற்றி விட்டுருக்குது. இது வந்து ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷனால தான் நடக்கும்னு சந்தேகிக்கிறாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. ரொம்ப மைன்யூட் பாசிபிலிட்டி, 0.1% ஒயரில் ஏதாவது பிரச்சனை இருக்கணும், ஏதாவது தோண்டி உள்ள விழுந்திருக்கணும், இல்லை கனெக்ஷனில் வந்து ஏதாவது எரர் இருக்கணும். பட் அது ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ரொம்ப ரேரான கேஸ், ஓகேவா. இது அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. இதில் ஏதோ ஒரு மேனுவல் இன்டர்வென்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஃபெயிலியர் இல்லைங்கிறத வந்து ரயில்வே மினிஸ்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். இது வந்து ஒரு டெக்னிக்கல் ஃபெயிலியர் கிடையாது, இது ஒரு மெஷின் ஃபெயிலியர் கிடையாது. அப்போ யாரோ ஒருத்தங்க அந்த ஸ்டேஷனில் இல்லை அந்த ஸ்டேஷனோட கண்ட்ரோல் இருக்கிற யாரோ ஒருத்தங்க வந்து அந்த ட்ரெயின் வந்துட்டு இருக்கப்போ அதை தெரியாமலேயே ஒரு வேகத்திலையோ இல்லை தெரிஞ்சே பண்ணாங்கன்னா சாபோட்டேஜ், தெரியாமல் பண்ணால் மிஸ்டேக்கா சாபோட்டேஜாங்கிறத தேடி பார்க்கணும். ஆனால் யாரோ ஒருத்தங்க வேகமாக வந்துட்டு இருக்கிற இந்த ட்ரெயினை லூப் ட்ராக்குக்கு, பக்கத்து ட்ராக்குக்கு மாற்றி விட்டுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நான் தான் அந்த கம்ப்யூட்டர் வந்து சொல்லுது, நீ நேராக தான் போகணும்னு சொல்லுது. நேராக போகணும்னு சொன்ன கம்ப்யூட்டரோட கமாண்டை யாரோ ஓவர் ரைட் பண்ணி நீ சைடில் லூப்புக்கு போகணும்னு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அந்த சைடு லூப்பில் தான் வந்து இன்னொரு குட்ஸ் ட்ரெயின் நிற்குது. அந்த இந்த குட்ஸ் ட்ரெயின் வந்து அயன் ஓரை கொண்டிருக்குது, இரும்பு ஓர், ஓகேவா. அதனால இது போய் இவ்வளோ ஃபுல் வேகத்தில் 138 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரப்போ அயன் ஓர் இருக்கிற இன்னொரு குட்ஸ் ட்ரெயினை போய் இடிக்கிறப்போ அந்த ட்ரெயின் கம்ப்ளீட்டாக மேலே ஏறி போய் இது மேலே விழுகுது, சைட்லலாம் செதறுது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற அதே நேரத்தில் இது போய் இடிக்கிற நேரத்துக்கும் ஆப்போசிட்டில் பெங்களூர்லேருந்து ஹவுராக்கு போகிற அந்த ஒரு ட்ரெயினும், கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் பக்கத்து ட்ராக்ல போய் இடிக்கிறதுக்கும் ஹவுராக்கு போகிற இந்த ஒரு எக்ஸ்பிரஸ், பெங்களூர்லேருந்து ஹவுரா போகிற ஹவுரா எக்ஸ்பிரஸும் ஒரே நேரத்தில் நடந்துட்டு இருக்குது. ஸோ ஹவுரா எக்ஸ்பிரஸோட என்ஜின் அதோட முன்னாடி இருக்கிற ஒரு 10 கம்பார்ட்மெண்ட் வந்து எஸ்கேப் ஆயிடுது. ஏன்னா இது வந்து இந்த இடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அதை தாண்டிடுது. ஆனால் இது ஒரே நேரத்தில் நடக்குதுங்கிறாங்க, சைமல்டேனியஸாக. ஸோ இது போய் இடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ராக்ல பின்னாடி இருக்கிற கம்பார்ட்மெண்ட்லாம் தூக்கி காற்றுல போடப்பட்டு இங்கே போய் டம்முன்னு விழுகிறப்போ பக்கத்தில் போயிட்டு இருக்கிற இந்த ஒரு ஹவுரா எக்ஸ்பிரஸோட லாஸ்ட் 3 கம்பார்ட்மெண்ட்டை தட்டி விட்டுருது. அப்போதான் அந்த 3 கம்பார்ட்மெண்ட் வந்து டீரெயில் ஆகுது, ஓகேவா. ஸோ என்ன நடக்குது, இந்த ஒரு இது இருக்குது, இது போய் பக்கத்தில் இருக்கிற குட்ஸை போய் அடித்த நேரத்தில் இது சைடில் இருக்கிற ட்ரெயின் வந்து பக்கத்து ட்ரெயினை போய் அடிச்சிருச்சு. எல்லாமே சைமல்டேனியஸாக நொடிகளில் நடந்திருக்குங்கிறாங்க. இதுக்குள்ளே இருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு, நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு சத்தம் கேட்டுச்சுங்கிறாங்க. இதில் இன்னும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப வேலிடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோரமண்டல் எக்ஸ்பிரஸோட டிரைவர் இருக்கார், இல்லை ட்ரெயினோட டிரைவர், அவர் வந்து சர்வைவ் ஆயிருக்காரு. இந்த ட்ரெயின் வந்து அவர் சொல்றாரு, நான் சிக்னலை பார்த்ததுனால தான் சைடில் போனேன், சிக்னல் வந்து என்ன சைடில் போக சொல்லுச்சுங்கிறத வந்து ரீகவுண்ட் பண்றாரு. இதை ஏஎன்ஐ நியூஸ்ல வந்து நேற்றுக்கு ரயில்வே அஃபீஷியல்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நான் பேசினேங்கிறத அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ டிரைவர் மேலே இதில் தப்பு கிடையாது, ஓகேவா, 100%. அவரே சொல்றாரு. அண்ட் மெஷினும் வந்து அப்படிதான் காமிக்குது. இது வந்து டெக்னிக்கல் ஃபெயிலியரும் கிடையாது, டிரைவர் மேலேயும் ஃபெயிலியர் கிடையாது. அப்போ நேராக போக வேண்டிய ட்ரெயினை சைடில் மாற்றி விட்டது யாரு, அவங்களோட பிரச்சனை என்ன? இதை தெரியாம பண்ணாங்களா, தெரிஞ்சே பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ பெருசாக இருக்குது. இன்னொரு ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எனக்கு டிஎம்ல எனக்கு மெசேஜாக பார்க்க முடிஞ்சு, இது நியூஸ் கிடையாது, பட் எனக்கு டிஎம்க்கு வந்து ஒரு நிறைய மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டாஃப் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ரொம்ப அண்டர் ஸ்டாஃப்டாக இருந்துட்டு இருக்கோம், கவர்மெண்ட் வந்து 8 மணி நேரத்துக்கு ஒருத்தன் வேலை பார்க்க வேண்டிய ஒருத்தனை வந்து 12 மணி நேரம் வேலை வாங்குறாங்க, அதிகமாக வேலை வாங்குறாங்க, 15 மணி நேரம் வேலை வாங்குறாங்க. எங்களுக்கு வந்து இவ்வளோ நேரம் வேலை பார்க்குறப்ப எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்குது, அதனால நிறைய தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை அந்த மாதிரி ஒரு தவறு கூட இது நடந்திருக்கலாம். ஸோ எங்களுக்கு பேசிக்காக ரயில்வேஸ் வந்து அண்டர் மேன் பவர்டாக இருக்குது, தேவையான ஸ்டாஃப் இல்லை, இருக்கிற ஸ்டாஃபை வந்து அதிகமான வேலை வாங்கிட்டு இருக்காங்க, இதை பற்றியும் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையும் நான் பேசிடுறேன்.
இந்த மாதிரி ஒரு விஷயம் மறுபடியும் நடக்கக்கூடாதுன்னா ஸ்டாஃப் வேலை பார்க்குற இடத்துல நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் கரெக்டாகவும் வேலை பார்க்கணும். அது ரயில்வேஸில் மட்டும் இல்லை, எந்த இடமா இருந்தாலும் சரி. அண்டர் ஸ்டாஃப்டாக எந்த இடத்துல இருந்தாலும். அது போலீஸும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துட்டு இருப்பாங்க. ஜென்ரலாகவே போலீஸ் வந்து எரிஞ்சு தான் விழுவாங்க. ஏன்னா 10 பேர் பார்க்க வேண்டிய வேலையை ஒரு ஆள் சென்னையில் பார்த்துட்டு இருப்பார். அதே மாதிரி தான் ரயில்வேஸுமே வந்து 10 பேர் பார்க்க வேண்டிய வேலை ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப அண்டர் ஸ்டாஃப்டாக இருக்குது. ஸ்டாஃப் பவரை இன்க்ரீஸ் பண்ணால் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டெஸ்ட் நிறைய இருக்கும், நிறைய ஆட்கள் இன்வால்வ் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. நான் அதையும் சொல்லிடுறேன். ஸோ இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம், மெஷின் வந்து கரெக்டாக போகணும்னு சொன்னால் ஒரு ரொபாட்டிக் சிஸ்டத்தை வந்து சிக்னல் வந்து தப்பாக விழுந்துருக்குது, ட்ராக் மாறி இருக்குது, கடைசியில் பாயிண்டர் டிவைஸ் வந்து இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. இது கம்ப்யூட்டர் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, வாய்ப்பே கிடையாது, டெக்னிக்கல் மிஸ்டேக்கே கிடையாதுன்ட்டாங்க. அப்போ பின்னாடி யாரோ பண்ணியிருக்காங்க. தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களாங்கிறதுக்கு தான் இப்போ சிபிஐ என்கொயரி நடக்க ஆரம்பிச்சிருக்குதுங்கிறாங்க. அப்போசிஷன் லீடர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்களே ரூட் காஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எதுக்கு சிபிஐ என்கொயரி வேற, அப்போ இது சும்மா சொல்றீங்களா இல்லை அது சும்மா தேவையா, எதுக்கு சும்மா சப்ப கட்டுறீங்கிற மாதிரி ஒரு சைட் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் இருக்கிறதுலே ஒரு கிரேசியான சம்பவமும் இருக்குது, அதையும் இந்த வீடியோவில் சேர்த்து சொல்லிடணும்னு நினைக்கிறேன். இந்த ஆக்சிடென்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அப்பா வந்து பையனுக்கு ஃபோன் பண்ணுறது, அப்பா வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்காரு, பையனுக்கு ஃபோன் பண்ணுறாரு, டே நீ போன ட்ரெயினில் தாண்டா ஏதாவது ஆயிடுச்சு, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறப்ப 2-3 டைம் ஃபோன் எடுக்கல. ஒரு 4வது தடவை ஃபோன் எடுக்கிறப்ப அந்த பையன் வந்து ஒரு ஃபீபிளான வாய்ஸில் அங்கே அடிப்பட்டு கிடக்கிறான். ஓகேவா, இப்போ ஒரு ரொம்பவே வீக்கான ஒரு வாய்ஸில் ஏதோ முணங்குறான். ஆனால் அவனால் அவங்க அப்பானால ஒழுங்காக கேட்க முடியல. அதுக்குள்ளே வந்து கால் அவனால் பேச முடியல, ரொம்ப நேரத்துக்கு காலில் இருக்காங்க. அவங்க அப்பா வந்து அவன் பையன் வந்து அடிப்பட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே எங்கேயோ கிடக்கிறான், அவனை யாரோ கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரிஞ்சவனா அவங்க அப்பா வந்து அங்கேருந்து ஒரு வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேவா, ஒடிஷாவுக்கு பக்கத்து ஸ்டேட்டுக்கு. கிரேசியஸ்ட் ஸ்டோரி, அவர் அங்கே வந்திருக்காரு. வந்ததுக்கப்புறம் அந்த பையனை வந்து எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே பார்க்க முடியல. இவர் இருந்துக்கிட்டு தனியாக ப்ரைவேட்டாக போய் பார்த்துப்போ, கவர்மெண்ட் எவ்வளோ பேரை மேனேஜ் பண்ணுவாங்க, மேபி மிஸ் ஆகிடலாம், ப்ரைவேட்டாக கொண்டு போயிடலாம், ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடலாம், ஆம்புலன்ஸோட வரப்போ எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே பையனை காணும். என்னடா ஹாஸ்பிட்டலில் பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டிருக்காங்க, பையனை ஹாஸ்பிட்டலில் காணும், அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்த போய் பாருங்கன்னு இருக்காங்க. ஆக்சிடென்ட் நடந்த இடத்துலையுமே பையனை காணும். என்னடா பையன் இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, என்ன ஆகிட்டான், ஆனால் அவன் பேசினானே, அவனோட குரல் எனக்கு கேட்டுச்சு, என்னன்னு கேட்குறப்போ இல்லை அதுக்கப்புறம் ஒரு வேளை உயிர் போயிருக்கலாம், நீங்கள் வந்து மார்ச்சரியில் போய் பாருங்க அப்படின்ட்டாங்க. கிட்ட ஒரு பர்டிகுலர் ஸ்கூலில் தான் வந்து இப்போதைக்கு ஒரு டெம்பரரி மார்ச்சரி ரெடி பண்ணியிருக்காங்க, எல்லா பிணங்களையும் வரிசையாக போட்டு வச்சிருக்காங்க. அவங்க அப்பா அங்கே போய் பார்க்குறப்போ அங்கே ஆல்ரெடி ஒரு கமோஷன் ஏற்பட்டு இருக்குது, எல்லாருமே பதட்டத்தில் இருக்காங்க. அந்த மார்ச்சரிக்கு அவங்க அப்பா போகிறதுக்கும் அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் அங்கே இருக்கிறவங்க ஸ்டாஃப் எல்லாம் பதறிட்டு இருக்காங்க. உங்க அப்பா இருந்துகிட்டு என்னாச்சு என் பையனை தேடி வந்திருக்கேங்கிறப்போ உங்க பையன் யாரு அப்படின்னு கேட்குறப்போ அடையாளம் அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி கையில் இந்த கயிறு கட்டியிருப்பான், இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னு சொன்னோன்னே இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் காமிச்சு அந்த பிணங்களுக்கு நடுவில் இவரோட பையனை வந்து பிணம்னு நினைச்சு அங்கே போய் போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் அவன் மயக்கத்தில் தான் இருந்திருக்கான். அவனோட இடது கை துடிச்சிருக்குது. அதனால தான் ஆல்ரெடி ஒரு கமோஷன், இவனுக்கு உயிர் இருக்குன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அவங்க அப்பா கொண்டு வந்து அதே ஆம்புலன்ஸில் கொண்டு போய் கிட்ட இருக்கல ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இப்போ ஹி இஸ் ஸ்டேபிள். ஃபேசினேட்டிங் ஸ்டோரி. அதே நேரத்தில் சோகமான கதைகளும் இருக்குது. ஒரு லெட்டர், எழுதப்பட்ட லெட்டர் அறகுறையா எழுதப்பட்டு கிடந்து செதறி கிடக்கிறத பார்க்க முடியுது. பட் இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் தான் அலட்சியத்தினால நடந்துருச்சு. ஒருத்தன் உயிரோட இருக்கான்னா அவன் உயிரோட இருக்கானா இல்லையானு புரியுது. 400 பிணங்களை வந்து ஒரு இடத்துல அக்யூமுலேட் பண்ணுறப்ப அது ஒரு பெரிய வேலை தான். 300 பிணங்களை அக்யூமுலேட் பண்ணுறப்ப பெரிய வேலை தான். ஆனால் 300 பேர் உயிரோட இருக்கானா செத்தனான்னு கூட பார்க்காம எல்லா பாடியுமே வந்து ஒரு டைம் டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணி ஆமாம் டெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் பிணங்களோட போட்டு வைக்கல. இல்லை உயிரோட இருக்கிறவன் மயக்கத்தில் இருக்கிறவனை கொண்டு போய் பிணத்தோட போட்டு வச்ச ஒரு கதை வந்து இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் எப்படி அலட்சியமாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க முடியுது. இங்கே உட்காந்துக்கிட்டு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு யாருனாலும் பேசலான்னு மேபி யாராவது யோசிக்கலாம். பட் இருந்தாலும் அந்த இடத்துல நான் இருந்திருந்தேனால் நான் வந்து இதை தான் பண்ணியிருக்கணும்னு நினச்சிருப்பேன். ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜர் பண்ணி உண்மையிலே இறந்தவங்க தானு செக் பண்ணுங்கிறது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். டெத் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும்ல, அது இமீடியட்டாக அந்த இடத்துல 300 பேரை வந்து ஒரு 30 டாக்டர் செக் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆளுக்கு 10 பேரை செக் பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா டாக்டர்ஸ் வராமலாம் இருப்பாங்க. அங்கே ஒடிஷாவில் இருக்கிற அத்தனை டாக்டர்ஸும் முன்னாடி வந்து ஓடிட்டு இருக்காங்க, இருக்கிற அத்தனை மக்களும் ரத்தத்தை கொடுக்கறதுக்கு ஓடிட்டு இருக்காங்க. அந்த ப்ரொசீஜர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எமர்ஜென்சினா எப்படி ரியாக்ட் பண்ணுறது, இந்த ப்ரொசீஜர்லாம் ஒழுங்காக இருந்துச்சுன்னா நம்ம நாட்டில் நிறைய உயிர்கள் தவிர்க்கப்படலாம். கோவிட் அப்பமே உயிரோட இருக்கிறவங்க நிறைய பேர் எரிச்ச கதையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது இப்பவும் நடக்குதுங்கிறது இன்னமும் சோகமாக இருக்குது. பட் இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒருவேளை சாபோட்டேஜாக இருந்துச்சுனால், அதாவது வேணும்னே பண்ண ஒரு பர்டிகுலர் விஷயமா இருந்துச்சுன்னா அது தெரியாமல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை தெரிஞ்சு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இல்லை இது ஒரு சாபோட்டேஜாவே இருக்காது மதுன்னு, அந்த 0.1% இது வந்து ஒரு விபத்தாக வாய்ப்பு இருக்குல்ல, அதாவது யதார்த்தமாக அந்த மெஷின் எரராக இருக்க வாய்ப்பு இல்லை, மெஷின் எரர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, அதையும் மீறி இன்வெஸ்டிகேஷன் அப்படி ஒரு ரிப்ளை வர வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எதனால இது நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு நான் இன்னொரு வீடியோல பார்க்குறேன். பாய் மதன் கௌரி. நீங்க இந்த மாதிரி நியூஸ் லேட்டஸ்டா உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா 10 நிமிஷம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எனக்கு ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியாவிலும் சர்ச் பண்ணுங்க. யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மீ. லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். Cheers.